அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என்ன பண்றது? என்ன துர்கா இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? நமக்கு கால நேரம் முக்கியம் இல்ல, எடுத்துக்கிட்ட காரியத்தை கச்சிதமா முடிக்கணும், அதான் முக்கியம். அதுக்காக தானே நம்ம கண் கொத்தி பாம்பா காத்துக்கிட்டு இருக்கோம். காத்துக்கிட்டு இருந்தா எந்த காரியமும் தானா நடக்காது. அப்புறம் எலவு காத்த கிளி மாதிரி ஏமாந்துதான் போகணும். ஆமா, நான் சொன்னதெல்லாம் கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டியா? துர்கா, என்ன பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீயே எப்படி கேட்கலாமா? நீ எள்ளுனா எண்ணெயா இல்ல, வெண்ணையாவே நிப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இங்க எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. துர்கா, என்ன சொல்ற? கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும் நினைக்கிறேன். அப்ப நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகலையா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். முதல் ஸ்டெப்பே ஜெயிக்கலைங்கிறதுக்காக நாம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏதாவது செஞ்சு எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும். முன் வச்ச கால பின் வைக்கிற பழக்கம் நமக்கு கிடையாது. நீ கவலைப்படாத, கல்யாணம் நடக்காது. என்ன பண்ணலாம், எப்படி தடுத்து நிறுத்தலான்னு நீயும் யோசி, நானும் யோசிக்கிறேன். அப்புறம் ஃபோன் பண்ணட்டுமா? ஓகே. கழுதைக்கு மூக்கு வேர்த்த மாதிரி எப்படியாவது இந்த பொம்பளைக்கு தெரிஞ்சிருதே. கரெக்டான டைமுக்கு வந்துடுறாளே. நெல்லு. என்ன விசாரணையா? எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லைன்னு விசாரணையான்னு நீயே கேட்டு மாட்டிக்கிட்டியா? மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். நீங்க என்னென்னமோ நினைச்சு கற்பனை பண்ணா அதுக்கு நான் பொறுப்பாயிட முடியாது. அப்பா என்னம்மா பேசி சமாளிக்கிற? பித்தார கள்ளி விறகுடிக்க போனாலாம், கத்தாழ முள்ளு கொத்தோட குத்திச்சான். அப்படி இருக்குது நீ பேசுறது. இப்ப எதுக்கு பழமொழியெல்லாம்? அப்படி என்ன நான் உங்களை ஏமாத்திட்டேன்? அப்பா ஏன் இப்படி கத்தி பேசுற? நீ கத்தி பேசுன நீ சொல்ற பொய்யெல்லாம் உண்மையாயிடுமா? எந்த பொய்? எந்த பொய்ய சொல்றது? உன் உடம்பு முழுக்க பொய் தான். இது வஞ்சனை இல்லாத உடம்பு அப்படிதான் இருக்கும். மேகலா ஒல்லியா இருக்காளே, அப்ப அவ வஞ்சனை புடிச்ச வாங்குறியா? நான் ஒன்னும் அந்த மாதிரி சொல்லல. தேவையில்லாம என்ன வம்பு கிழக்காதீங்க, தெரியுதா? நெல்லு, என்ன கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி அப்படியே தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? நான் என்ன தப்பு செஞ்சேன் தப்பிச்சு ஓடுறதுக்கு? என்ன தப்பு பண்ணல, அதான் கையுங்களமா புடிச்சிட்டேன்ல. இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்ன கையும் களவுமா புடிச்சிட்டீங்க? இவ்ளோ நேரம் யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? அது கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்க, பேசிட்டு இருந்தேன். அடேங்க அப்பா, கஸ்டமர் கேர்ல இருந்து உனக்கு போன் போட்டு கல்யாணத்தை பத்தி விசாரிச்சாங்களா? யார்கிட்ட கதை விடுற? பாம்பு காது பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டா போல இருக்கே. என்ன முழிக்கிற? சொல்லு. ஆமா, எனக்கு ஒரு போன் வந்துச்சு. நெட்வொர்க் கஸ்டமர் கேர்ல இருந்து இல்ல, மேட்ரிமோனியல் கஸ்டமர் கேர்ல இருந்து. அப்ப கூட போன்ல இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்னு நீ சொல்லலையே. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு தானே சொன்ன? சொல்லு, யாரோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்துக்கு யார்கிட்ட போன்ல சொல்லிக்கிட்டு இருந்த? இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஏய், உன்னதான் யாரோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தத்துக்கு பேசிட்டு இருந்த? ஏன் கல்யாணம் தான், போதுமா? ஆத்தி, எதுக்குமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிற. விட்ட இந்த வீட்டையே வித்துருவா போல இருக்கு. எங்க சாப்பிட வரீங்களா இல்ல லேட் ஆகுமா? வீட்டுக்குள்ள நுழையும் போதே டிஃபன் ரெடியான்னு கேட்டுக்கிட்டு தான் நான் உள்ள வந்தேன். நீ தான் லேட்டா வந்த. இப்போ என்னடான்னா என்ன சாப்பிட வர லேட் ஆகுமான்னு கேட்குற?
ஹலோ, யாரு? வணக்கம் முதலாளி, நான் கணக்கு பேசுறேன். ஓ, கணக்கு பிள்ளையா? எங்கேந்தியா பேசுற? ஐயா, நம்ம வீட்டு வாசல்ல தான் நின்னுதாயா பேசுறேன். நம்ம வீட்டுக்கு வெளியில இருந்து பேசுறியா? ஏன்யா வெளியில நிக்கிற? உள்ள வா. அது இல்லைங்கய்யா, அருண் தம்பி வீட்டுல இல்லைங்களாயா? ஓ, அவனுக்கு பயப்படுறியா? அவன் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாயா, தைரியமா உள்ள வா. நான் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அருண் தம்பி கண்ணுல இன்னும் படவே இல்லைங்களையா, அதாங்கய்யா பயமா இருக்கு. யோ, அருணை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்னை விட என் மேலதான் அதிகமா கோபமா இருக்கான். ஏன்னா நான் தான் வில்லு, நீ வெறும் அம்புதான்னு அவனுக்கு நல்லா தெரியும். இந்த வில்லையே அவன் ஒன்னும் பண்ணல. அம்பு நீ, உன்னைய ஏதாவது பண்ணிட போறான். தைரியமா வாயா உள்ள. சரிங்க ஐயா. எனக்காக என் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அருண் அமைதியா இருக்கான். இல்லைன்னா அவன் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பான். என்ன தனலட்சுமி, உன் மனசுக்குள்ள எக்கச்சக்கமா ஏதோ ஓடுற மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நீங்க வாங்க சாப்பிடுங்க. தனலட்சுமி, எத்தனை வருஷமா உன் கூட கொடுத்தன நடத்துறேன். நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாதா? எனக்காகவும் என் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு தான் பையன் சும்மா இருக்கான். இல்லைன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு தானே நினைச்சேன். சொல்லு. ஐயோ, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கலைங்க, நீங்க வாங்க சாப்பிடலாம். செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. கணக்கு புள்ள சில சுவையான தகவல்களோடு வந்துகிட்டு இருக்காரு. முதல்ல அந்த தகவல்களை எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றது. ஐயா. யோ, ஏன்யா ஐயோன்னு ஏதோ பிச்சைக்கார மாதிரி அங்கேருந்தே கத்துற? உள்ள வா. வணக்கம் முதலாளி. அம்மா வணக்கம்மா. உன் மேல கோபமா இருக்காங்களாம். சரி, சாந்தியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சாந்தியை பத்தி இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் வேணாங்க ஐயா. எதனால அப்படி சொல்ற? சாந்தி இனிமே தமிழ்நாட்டுக்குள்ளேயே காலை வைக்காதுங்க ஐயா. என்னையா அது? சாந்தி தமிழ்நாட்டுக்குள்ள காலை வைக்கிறதுக்கு தடை உத்தரவு வாங்கின மாதிரி அவ்வளோ தைரியமா சொல்ற? எல்லாம் ஒரு கணக்கு தாங்க ஐயா. என்ன கணக்குன்னு எனக்கும் சொல்ல. இந்த சிற்றறிவுக்கும் கொஞ்சம் எட்டட்டும். ஐயா, சித்தூர்ல வச்சு சாந்தியும் ஜானகியம்மாவும் பார்த்தேன்னு சொன்னலையா, அப்ப அவங்க சொந்தக்காரங்களையும் பார்த்தங்க ஐயா. அப்ப சாந்தி பொண்ணை பத்தி விசாரிச்சப்ப அந்த பொண்ணு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கறதா சொன்னாங்க ஐயா. ஓ, ஜானகி அம்மாவும் இனிமே தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டேன்னு உறுதியா இருக்காங்க ஐயா. அதனாலதான் சொல்றேன், இனிமே சாந்தி வரமாட்டாங்க ஐயா. அப்ப அருண் தம்பியோட கல்யாணத்தை ரொம்ப சந்தோஷமா ஜாம் ஜாம்னு கொண்டாடலாம் ஐயா. அப்பா, பறந்து போன பட்சி திரும்பவும் வந்துருமோன்னு நானும் பயந்துகிட்டே இருந்தேன் ஐயா. நீ சொன்னதை கேட்ட உடனே தான் நிம்மதியாச்சு. தனலட்சுமி, இனிமே நம்ம பையன் அருண் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. கணக்கு புள்ள, நல்ல செய்தி கொண்டு வந்திருக்க, சாப்பிட்டு போயேன். ஐயா வேணாங்க ஐயா, இப்பதான் ஐயா சாப்பிட்டு வரேன். ஏன்யா என் சம்சாரம் சாப்பாடுன்னு அவ்வளோ பயப்படுற? அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. ஏன் அம்மா கிட்ட இப்படி போட்டு கொடுக்குறீங்க? ஒன்றும் பயப்படாத, அம்மா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கணக்கு சாமர்த்தியமா ஊரை விட்டு ஓடுனதுனால என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சியா? உன்னை அவ்வளவு லேசில் விட மாட்டேயா. நீ இப்ப வேணா பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு மாதிரி என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் உனக்கு எமன் நான் தான். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஐயா, அருண் தம்பியை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குங்க ஐயா. சும்மா மிரட்டிட்டு போறான் ஐயா, ஒன்னும் பண்ண மாட்டான், பயப்படாத. போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்?
பரமசிவன் கழுத்து பாம்புன்னு நான் ஒன்னேன். அப்படின்னா பரமசிவன் யாரு? நான் தான் ஐயா. நான் இருக்கிற வரைக்கும் பாம்பானவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி அவனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பார்த்து சும்மா இருப்பேன். சொல்லு. சரிங்க ஐயா, நான் கிளம்புறேங்க ஐயா. சரி, சாப்பாடு தான் வேணான்ட்டு ஒரு கப் காப்பி கொடுக்க சொல்லட்டுமா? ஐயா வேணாங்க ஐயா. சாப்பாடை விட காப்பிக்கு தாண்டி ரொம்ப பயப்படுறான் அவன். சரி போ, நல்ல இடமா பார்த்து எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கு போ. என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என்ன சாரதா, நான் காபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ பாட்டு வீட்டை கூட்டிட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளுங்க, விளக்கு வைக்கிற நேரமாச்சு. வீட கூட்டிட்டு இருக்கேன்ல, அப்புறமா அதெல்லாம் வச்சு தரேன். நான் காபி கேட்டா கொடுக்காம நீ பாட்டு ஏதோ சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. தெரியுதுல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கீதாவும் வந்துடட்டும். கீதா தானே? கீதா மட்டும் வரட்டும். இன்னைக்கு வச்சுக்கிறேன் பஞ்சாயத்தை. இன்னைக்கு வச்சுக்கிறேன் பாரு பஞ்சாயத்தை. அப்பா வா கீதா, உனக்கு ஆயுசு 100. அப்ப உங்களுக்கு ஆயுசு 125. அது என்ன கணக்கு 125? எனக்கு 100 வயசு ஆகிறதுக்கு இன்னும் 70 வருஷத்துக்கு மேல ஆகும். இப்போ உங்க வயசோட 70 ஆட் பண்ணா 125. சோ ஆயுசு 125. எப்படி? சூப்பர்மா. சாரதா, கீதா வந்தாச்சுல, காஃபி போட்டு கொடு. ஏன் நான் வந்தாதான் உங்களுக்கு காஃபின்னு கண்டிஷன் போட்டாங்களா? ஆமா கீதா, நீ தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். உங்க பஞ்சாயத்துல அப்புறமா வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன். ஏன்னு சொல்லுங்க பாக்கலாம். உன்னுடைய ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் அதுவும் இல்ல. அப்போ சந்தோஷத்துக்கு வேற என்ன காரணம்? சரி, நான் உங்களுக்கு ஒரு க்ளூ தரவா? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு ஒன்னும் புரியலம்மா, நீயே சொல்லிடு. சரியான டூர் பைட் நீங்க 2 பேரும். வர வழியில நான் அம்மாவை பாத்துட்டு வரேன். நான் காலையில இருந்து வீட்ல தானே இருக்கேன், வெளியில எங்கேயும் போகலையே. நீ எங்க என்ன பார்த்த? அதானே, தப்பாட்டம் ஆடுறியா? நான் தப்பாட்டம் எல்லாம் ஒன்னும் ஆடல. நான் அம்மான்னு சொன்னது இவங்கள. அன்னைக்கு கோவில்ல அபிஷேக பால் கொடுத்து உதவி பண்ணாங்களே, அந்த அம்மாவை. ஆமா, அந்த அம்மாவை நீ எங்க பார்த்த? ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர வழியில. ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வர வழி இல்லையா? ஆமா. இதுக்கேப்பா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒன்னும் டென்ஷன் ஆகல. ஆமா, அந்த அம்மாவை பார்த்துட்டு மட்டும் வந்தியா இல்ல ஏதாவது பேசனியா? என்னப்பா நீங்க அவங்கள பார்த்து பேசாம வர முடியுமா? அவங்க நமக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. நான் பார்த்த மாதிரியே அவங்களும் என்ன பார்த்தாங்க. அவங்க என்ன பார்த்த உடனே அவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, உன்னை பார்த்தா என் பொண்ணை பாக்குற மாதிரியே இருக்கு, என் கூட என் வீட்டுக்கு வரியான்னு கூப்பிட்டாங்க. என்னப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதுக்கு நீ என்னமா சொன்ன? இன்னைக்கு ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அதுக்கு மேலயும் லேட்டா போனா அப்பாவும் அம்மாவும் எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலைப்படுவாங்க. அதனால நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு. அப்பாப்பா, இந்த நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? இல்லம்மா, நீ அவங்க வீட்டுக்குலாம் போக வேண்டாமா? ஏன்பா ஏன் போக வேண்டாம்னு சொல்றீங்க? அது கீதா, நீ ஒரு வயசு பொண்ணு. அந்த அம்மா வீட்டுல யார் யார் இருக்காங்க, எப்படிப்பட்டவங்க இருக்காங்கன்னு தெரியாம உன்னை எப்படிமா அவங்க வீட்டுக்கு அனுப்புறது? அதான் அப்பா போவேனான்னு சொல்றாரு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவங்க அம்மனுக்கு அபிஷேகத்துக்கு வச்சிருந்த பால் எடுத்து எவ்வளவு சர்வசாதாரணமா எடுத்து உங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்கள போய் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அவங்கள மாதிரி பெரிய மனசு வேற யாருக்கு வரும்? அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தாலே அந்த முகம் எந்த ஒரு கெடுதலுமே செய்யாத ஒரு முகமா தெரியுது. அது மட்டும் இல்ல, அந்த அம்மாவை பார்க்கும் போதெல்லாம்
என்னமோ தெரியல, எனக்குள்ள ஒரு இனம் புரியாத பாசம் பொங்கி வருது. அப்படிப்பட்ட அந்த அம்மா ஆசையா பாசமா கூப்பிடும்போது போகாம இருந்தா நல்லாவா இருக்கும்? ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன். என்னைக்கு இது அது புது பழக்கம்? நான் வேணான்னு சொன்னா நீ வேணும்னு சொல்ற. என்னவோ தெரியலப்பா, அந்த அம்மா வீட்டுக்கு ஒரு தடவை போய் அவங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு என் மனசு சொல்லுது. கீதா, நீ இதுவரைக்கும் ஆசைப்பட்ட கேட்டத உன் அப்பா வேண்டான்னு சொல்லிருக்காரா? இப்ப வேண்டான்னு சொன்னாருன்னா விட்டுறேம்மா. ஏன் அவரை ஃபோர்ஸ் பண்ற? அப்பா ப்ளீஸ்பா, ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன். கீதா, அந்த அம்மா கோயில்ல செஞ்சது பெரிய உதவிதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக முன்ன பின்ன தெரியாதவங்க ஒருத்தர் வீட்டுக்கு உன்னை அனுப்புறதுக்கு நான் தயாரா இல்லைம்மா. எனக்கு என்னமோ நீ அந்த அம்மா வழியில பார்த்தீங்கன்னா கண்டும் காணாம வந்துருமா. அதுக்கு மேல அவங்க உன்னை கூப்பிட்டு பேசினாங்கன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டும் காணாம கிளம்பிடுமா. அதாம்மா எனக்கு சரின்னு படுது. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. கீதா சாரி, உனக்கு இந்த விஷயத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஏன் என்ன போய் பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க? அவங்க நல்லவங்க தானே, உதவி எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல. ஏன் அப்பாவும் அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? தனா, தனலட்சுமி சொல்லுங்க. உங்ககிட்ட காப்பி கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? எப்படியும் கடைசியில் ஒரு டம்ளர் சுடு தண்ணி தான் கொண்டு வந்து நீட்ட போற. ஏங்க, காப்பி கொண்டு வந்தாச்சு, 1/4 மணி நேரம் ஆச்சு. உங்களுக்கு தான் கணக்கு நோட்டை கையில எடுத்தா எல்லாமே மறந்து போகுமே, பாருங்க. கணக்கு நோட்டை கையில் எடுத்தா எல்லாம் மறந்து போனா கணக்கு நீ பாப்பிய? காப்பி கொண்டு வந்து வச்சா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், காப்பி வச்சிருக்கு அப்படின்னு. இந்த பார், ஆரி அவுலா போயிருக்கு, வேற காப்பி போட்டு கொண்டு வா போ. குழம்பு அடுப்புல வச்சிருக்கேன், ஏறக்குல வந்து போட்டு கொண்டு வரேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. எந்த காலத்துல நான் கேட்ட உடனே நீ காப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்க, இப்ப கொடுக்குது. உன் பையனோட ரிங்டோனை பாத்தியா? ஆமா, அவன் மட்டுமா வச்சிருக்கேன். அதான் வாடி என் செல்லமே, எங்கடா இன்னும் உன் பையனை சப்போர்ட் பண்ண நீ வரலையேன்னு பார்த்தேன். எல்லா அம்மாக்களும் இப்படித்தான், பசங்களை சப்போர்ட் பண்ணி கெடுத்து குட்டிச்சோறாக்குங்க. எங்க உன் பையன்? எங்க அவன் குளிக்க போயிருக்கான். ஓ, குளிக்க வேற செய்யறாரு. இப்ப இந்த காலத்து பசங்கெல்லாம் கர்ணம் கவச குண்டலத்தோட போன மாதிரி போனோட தானே போவானுங்க. இவன் மட்டும் என்ன போனை வச்சுட்டு போயிட்டான். இப்பவாது தெரிஞ்சுக்குங்க, என் பையன் மத்த பசங்க மாதிரி இல்லன்னு. அது கரெக்ட் தான், உன் பையன் பெரிய நோபல் தான். போய் காப்பி போட்டு கொண்டு வந்து போடி. சும்மா அதையே கேட்காதீங்க, இருங்க கொண்டு வரேன். தனலட்சுமி, யாரோ ஒருத்தன் உன் பையனோட பேசியே ஆகணும்னு துடிக்கிறான் போல தெரியுது. யாருன்னு போய் கேளு. ஏங்க, அவன் போனை நான் எடுத்து அவன் திட்டுவாங்க, அவன்கிட்ட சொல்லுங்க போன் வந்திருக்குன்னு, அவனே எடுத்து பேசட்டும். அது கரெக்ட் தான். இந்த காலத்து பசங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட போனை வாங்கி கொடுன்னு நச்சரிப்பாங்களே தவிர, வாங்கி கொடுத்துட்டோம் போனை தொட விட மாட்டாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஏங்க, அந்த போன் அடிக்கிறதுல யாருன்னு பாருங்க. உன் பையனுக்கு பெரிய விஐபியும் பிசினஸ் மேக்னட்டுமா பேச போறாங்க. வெட்டி பசங்களும் வேலை இல்லாத பசங்களும் பேச போறானுங்க. அந்த போனை நான் எடுத்து பேசவா? என்னால முடியாது, நீயே பேசு. ஏங்க, நான் இங்க அடுப்புல வேலையா இருக்கேங்க, இப்படியே விட்டு வந்தா கறியிருங்க, நீங்களே எடுத்து பேசுங்க.
குழம்பு வீணா போயிடும், கறி வீணா போயிடும்னு மிரட்டுறதுலயே இருக்காளே இவ. நான் ஜானகி பேசுறேன். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். நான் ஜானகி பேசுறேன். உன்னை நேர்ல பாக்குற ஒவ்வொரு தடவையும் உன் மேல கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெறுப்பையும் கொட்டிக்கிட்டு இருக்கிற நான் இப்ப போன் பண்ணிருக்கிறது உனக்கே ஆச்சரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்றது? எந்த நேரத்துல ஒன்னால என் வீட்டுக்கார இந்த ஊரை விட்டு போனாரோ அன்னில இருந்து நாங்க ஊர் ஊரா பரதேசி மாதிரி அலைய வேண்டியிருக்கு. இப்ப எதுக்கு நான் உனக்கு போன் பண்ணேன்னா, சாந்திக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அவ கடைசியா உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. நீ வந்து அவளை பார்த்தா ஒருவேளை உயிர் பிழைக்கலான்னு டாக்டர் சொல்றாரு. இப்ப நாங்க ஆந்திராவில சித்தூர் பக்கத்துல இருக்கோம். நீ ஒரே ஒரு தடவை வந்து சாந்தி தனா, தனலட்சுமி, இங்க கொஞ்சம் வா. இதோ வரேங்க. தனலட்சுமி வாடி. என்னங்க யாரு போன்ல? ஏண்டி இந்த கத்து கத்துற? இப்படி ரகசியமா பேசுற அளவுக்கு யாரு போன்ல என்ன பேசுனாங்க? மொள்ள மொள்ள. ஏங்க அங்க என்ன பாக்குறீங்க? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. மொள்ளடி மொள்ள. ஏன் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி இந்த அலற? போன் பண்ணது யார் தெரியுமா? சாந்தியோட அம்மா. என்னங்க சொல்றீங்க? சாந்தியோட அம்மா நம்ம அருணுக்கு போன் பண்ணாங்களா? நீயே போய் உன் பையன்கிட்ட ஒரு தடவை உறக்க சொல்லிட்டு வந்துரு. மொள்ள பேசுன்னு சொல்றேன்ல. என்னால நம்பவே முடியலைங்க. அந்த அம்மா நம்ம அருணை பார்த்தாலே எரிஞ்சு விடுவாங்க, சாபம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப எதுக்கு நம்ம அருணுக்கு போன் பண்ணாங்க? சாந்தி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காளாம். என்னங்க இது? அந்த பொண்ணு இப்பதான் கையை அறுத்துக்கிட்டு செத்து பொழைச்சா, இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சாகிறதுக்குள்ள ஒரு தடவை நம்ம பையனை பார்க்கணும்னு அந்த சாந்தி புலம்பிக்கிட்டு இருக்காளாம். அதுக்கு தான் அந்த அம்மா போன் பண்ணாங்க. ஐயோ பாவங்க அந்த பொண்ணு. இந்த விஷயத்த உடனே அருண்கிட்ட சொல்லிடலாம். ஊருக்குள்ள இப்பதான் புகைச்சல் அடங்கி இருக்கு. அதை நீ ஊதி பெருசாக்கி விட்டுறாதம்மா தாய். எங்க என்னங்க சொல்றீங்க நீங்க? அந்த பொண்ணு சாந்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற விஷயமோ அவங்க அம்மா போன் பண்ண விஷயமோ எதுவும் அருணுக்கு தெரியக்கூடாது. பாத்துக்க. சரி, அருண் வந்து போன் வந்ததே யாருன்னு கேட்டா? உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடி. நான் போன் எடுத்து பேசிட்டு அவன் பாத்துக்கிட்டா இருந்தான். என்னடி நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இல்ல இருக்கு. நீ ஏதாவது குண்டக்க மண்டக்கான்னு பண்ணி வச்ச அப்புறம் நாம நினைக்கிற மாதிரி நம்ம பையன் பொண்ணு கல்யாணம் நடக்காது. புரிஞ்சுக்க. புரியுதுங்க. ஆனா மறுபடியும் அந்த அம்மா போன் பண்ணா என்ன சொல்றது? நிச்சயமா போன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா ரோஷக்காரி. அது மட்டும் இல்லாம அந்த அம்மா போன் பேசிட்டு இருக்கும் போதே நான் கட் பண்ணிட்டேன். திரும்ப பேசுறவங்களா இருந்தா உடனே கூப்பிட்டு இருக்க மாட்டாங்களா? இந்த பார், அந்த அம்மா எந்த நம்பர்ல இருந்து போன் பண்ணாங்களோ அந்த நம்பரை கூட நம்ம பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு டெலீட் பண்ணிட்டேன். அதனால பையன் வந்து கேட்டான்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்க. புரியுதா?
நீ கிளம்புடா செல்லம். நீ இருந்தா பிரச்சனை தான், கிளம்பு. யாருமா போன்ல? எனக்கு தெரியாதுடா, உங்க அப்பா தான் பேசிட்டு இருந்தாரு. சும்மா சொல்லக்கூடாதுடி. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். புருஷன் ஒரு கோடு போட்டா போதும், அதை தாண்டாம இருக்கிறதுல உனக்கு நிகர் நீதான். இந்த போன் கால்ல எவனோ நிலம் வேணுமா நீச்சு வேணுமான்னு கேட்டான், வேண்டான்னு சொல்லிட்டு அந்த நம்பரையும் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கேமா இப்படி முடிக்கிற நீ? அவ மொழியே அப்படித்தானே. சரி, டிஃபன் ரெடியா? ரெடி ஆயிரும், நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சீக்கிரம் 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். வந்து வாட்சாப்பா நமக்கு.